அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு சிந்தனையில் இன்றைக்கி எளிய மனிதர்களின் இயலாமையை வலிய மனிதர்கள் வளங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இயலாமையை பயன்படுத்தி வலிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய வளங்களை இவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது சில பேரால் எதையுமே இந்த சமூகத்திற்கு எதிராக போராட முடியாது, அல்லது அவர்கள் வறுமை நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வறுமையை, இயலாமையை பயன்படுத்தி வலிய மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அவர்களுடைய உழைப்பையோ அல்லது அவர்களுடைய உடைமைகளையோ அல்லது சில நேரங்களில் அவர்களுடைய தன்மானத்தையோ கூட வளங்களாக பயன்படுத்தி இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னா, ஏழை மனிதர்கள்ட்ட தங்களுடைய பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஓட்டை வாங்கி இவங்க பதவி சுகத்தை அனுபவிப்பது, அல்லது அந்த ஏழை மனிதர்களுடைய வளங்களை இவங்க பயன்படுத்தி தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்வது, இது மாதிரியான செயல்கள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் எளிய மனிதர்களின் இயலாமையை யார் ஒருவர் வளங்களாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.